கண்டிப்பாகவே இந்த மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டதன் பின்னணியில பல்வேறு முக்கிய விஷயங்கள் அல்பாலாவை மையமாக கொண்டிருக்கு. இந்த நிலையில தான் அல்பாலா பல்கலைக்கழகத்துக்கு நிதி எங்கேருந்து வருகிறது, அதனுடைய பண பரிமாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அமலாக்கத்துறை ஏற்கனவே விசாரணை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம. அதன்படி இன்னைக்கு காலையில இருந்து விசாரணை பல இடங்கள்ல கிட்டத்தட்ட 15 இடங்கள்ல சோதனையானது நடத்தப்பட்டது. இதுல பண முறைகேடு நடந்திருப்பதற்கான, பண மோசடி நடந்திருப்பதற்கான பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பா பண மோசடி தடுப்பு சட்டம் PMLA அந்த சட்டத்தின் கீழே அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இப்படி வழக்கு பதிவு செய்தாலே அவர் பண மோசடியில ஈடுபட்டிருக்கார், பண பரிவர்த்தனையிலா அல்லது வெளிநாட்டில் இருந்து வந்த பணத்திற்கு ஏதாவது முறையான ஆவணங்கள் இல்லையா என்ற விஷயங்கள் தான் இதுல இடம்பெறும். அந்த வகையில தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அது மட்டும் இல்ல, அல்பாலா பல்கலைக்கழகத்திற்கு UGC 12B பட்டியல் குறித்து போலியான தகவல்களை பரப்பி மாணவர் சேர்க்கையில ஈடுபட்டதாக, மாணவர்களை ஏமாற்றியதாக அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது FIR. அதன் அடிப்படையிலும் அதே போல பல்கலைக்கழகம் 12Bக்கு விண்ணப்பமே செய்யவில்லை என்ற ஒரு விஷயத்தையும் அதன் அடிப்படையில நன்கொடை பெற்றிருக்காங்க. அந்த 12B அடிப்படையில பதிவு செய்யாமலே நன்கொடை பெற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தின் கீழும் தற்போது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கைக்கு பின்னணியில பல்வேறு விஷயங்கள் இடம்பெற்றிருக்கும். இந்த பணம் எங்கிருந்து வந்தது அப்படின்றத முழுமையா பார்க்கணும். அதன் அடிப்படையிலும் PMLA அப்படின்னாலே வெளிநாட்டிலிருந்து பணம் வந்திருப்பது அல்லது வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பி இருப்பது தொடர்பான வழக்காக தான் இருக்கும். அந்த அடிப்படையில் வழக்கு பதிவு செய்திருக்கிறதுனால இது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இன்னொரு பண மோசடி வழக்கில் இவருடைய சகோதரர் கைது செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அந்த தகவல் வெளியே வரல. ஏனென்றால் அது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பண மோசடி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில இப்போது பல்கலைக்கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஜவாத் அகமது சித்திக் கைது செய்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதுலயும் அவர் மேல என்னென்ன பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு செய்யப்படுது அப்படின்றதெல்லாம் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஜெபஸ்டின்.